ஹலோ கனி சேனல் பீப்புள். பிக் பாஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு குறும்படத்தை யாருக்காகவும் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக குறும்படம் அப்படின்னு போடப்பட்டது கண்டஸ்டன்ஸ் ஏதாவது பொய் சொல்லியிருந்தாலோ, அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு குளறுபடி நடந்து அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயம் போடப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பேரண்ட்ஸ், அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ளே வந்த ரிலேட்டிவ் பேரண்ட்ஸ்க்காகவே குறும்படம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுக்கான ஷூட்டிங் பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஷூட்டிங்கில் இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் அருண் அண்ட் முத்துக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்ட்டை போட்டு உடச்சிருக்காரு. ஸோ அருணோட வீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முத்து வந்து கிட்டத்தட்ட வந்து அடித்து எதாவது தூக்கி அடிச்சுட்டு நான் வந்து எங்கேயா உள்ளே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசியிருந்தார். அது கோவத்தின் உச்சமாக பார்க்குறேன். எதுக்கு வந்து முத்து இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரில. அது ரொம்ப தப்பாக இருக்குது, அதை மாற்றிக்கோங்க முத்து அப்படின்னு சொல்லி அருணை வந்து சொன்னதாக நம்மளோட அருணோட அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முத்துவை திட்டியிருந்தாங்க. பட் இது ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்றது தான் நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறும்படமாக போட்டு நம்ம அருணன் முத்து மொத்த கண்டஸ்டன்ட்டுமே காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து ஒரு ஜாலியாக நடந்த சினாரியோ. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு கார்டன் ஏரியா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட முத்து வந்து மஞ்சரிக்கிட்டையும் ஜாக்லின் கிட்டேயும் ஓரமாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். இந்த பொண்ணு ஏன் தான் அப்படி பாடுது, அந்த பொண்ணு குரலை கேட்கும்போது எதையாவது தூக்கி சோஃபாவை தூக்கி அடிச்சிட போகிறான் அந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே காமெடியாக இருக்கும். அது எல்லாரும் கேட்டு சிரிச்சு நின்றுருப்பாங்க. கார்டன் ஏரியாவில் இருக்கிறவங்களே அந்த கவுண்டருக்காக சிரிச்சிருப்பாங்க. அது நிறைய மீம் டெம்ப்ளேட்டாக கூட ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னியர் திங்காக தான் அது இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நடந்துச்சு. நம்ம அருணோடைய அப்பா வந்து முத்து சௌந்தர்யா பற்றி பேசின ஒரு விஷயத்த, ரொம்ப காமெடியாக பேசின விஷயத்த அருணை பற்றி பேசினதா அப்படியே மொத்தமாக மாற்றி சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் உங்களுக்குள்ளே நடந்துச்சு. மற்றபடி வந்து அருண் அவங்க அப்பா சொன்ன மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது. முத்து வந்து அருணை பற்றி அப்படி பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயத்த சீரியஸாக எடுத்து பேசிக்கிட்டு இருந்த நம்மளுடைய அருணுடைய தந்தை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து டப்புக்கு டப்பா அப்படின்னு சொல்லி முத்துவை சொன்னதாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீ எதுவும் பேச மட்டும்தான் லாக்கி, உங்கள்கிட்ட வேறு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கெலாம் ஏன் முத்துக்கிட்ட சாரி கேட்கவே இல்லை? அவர் ஏன் வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அருண் நீ ஏன் அப்படி முத்துவை சொன்ன, நீ சொல்லியிருக்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லி ஏன் அருணை வந்து கேள்வி கேட்கவே இல்லை? ஸோ இது கேட்கும் போது அவருக்கு வந்து தப்பாக படுது, இது கேட்கும் போது தப்பாக படலை அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அருண்கிட்டே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அருண்மே வந்து அவர் வந்து பார்க்கும்போது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு போல இருக்குது. இப்போ தான் நானே வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே வந்து அப்பா சொன்னது தப்புன்னு சொல்லி படுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து புரிஞ்சுப்பார் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரியும் அருண் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து பார்க்காத ஒரு விஷயம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து முத்து வந்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு மஞ்சரிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த சினாரியோவுமே இருக்குது. அதை நீங்கள் வெளியே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.